ஒரு பேப்பர்ல நீங்க ஒரு கோடு வரைஞ்சா அது வெறும் மை தான். ஆனா அதே கோட்டை ஒரு நாட்டோட அரசியல் மேப்ல வரைஞ்சா அது பல லட்சம் மக்களோட தலையெழுத்தையே மாத்திரும். கரெக்ட். அவங்க கட்டுற வரிப்பணம் எந்த பகுதிக்கு போகணும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அதிகாரம் என்ன அப்படிங்கறத அந்த ஒரு சின்ன கோடு தான் முடிவு பண்ணும். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயமும் இதுதான். ஜனா அவங்க தொகுத்து எழுதின தொகுதி மறுசீரமைப்பு பத்தின ஒரு முக்கியமான அங்கே ஒரு டாக்குமெண்ட். அதை வச்சுதான் இன்னைக்கு நாம சில விஷயங்களை டீகோட் பண்ண போறோம். சொல்ல போனா இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டோட அரசியல் மற்றும் பொருளாதார வரைபடத்தை எப்படி தலைகீழா மாத்த போகுதுன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட 82 அப்புறம் 170வது பிரிவுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதானே இதுக்கு பேஸ். ஆமா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு குடிமகனுக்கு ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு. இதான் அந்த சட்டத்தோட ஆணிவேர். ஓ, அந்த ஒன் சிட்டிசன் ஒன் வோட் ஒன் வேல்யூ ரூல் தானே. அதேதான். ஆனா காலப்போக்குல மக்கள் தொகை மாற மாற இந்த தத்துவத்தோட பேலன்ஸ் கொஞ்சம் அடிவாங்கும். அந்த பேலன்ஸ மறுபடியும் சரி பண்ற ஒரு பொலிட்டிக்கல் டூல் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏன்னா இது ஏதோ டெல்லியில இருக்கிற பார்லமெண்ட் கட்டடத்துக்குள்ள நடக்கிற சட்ட விவாதம் மட்டும் கிடையாது. கண்டிப்பா இல்ல. இது நம்ம ஊர்ல ரோடுகள் எப்படி இருக்க போகுது, நாம கட்டுற டாக்ஸ் நமக்கு எப்படி திரும்ப வரப்போகுதுன்னு முடிவு பண்ற விஷயம். நீங்க சொல்ற அந்த ஒரு வாக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கறத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு ஹோட்டல்ல 10 டேபிள் இருக்கு. கவனிச்சுக்க, 10 சர்வர் இருக்காங்க. சரி. கொஞ்ச நேரத்துல எல்லா கஸ்டமர்ஸும் வெறும் 3 டேபிள் சுத்தி உட்கார்ந்துடுறாங்க. மீதி 7 டேபிள் காலியா இருக்கு. ஆனா அந்த மேனேஜர் சர்வர்களை மாத்தி விடாம அப்படியே வச்சிருக்காரு. ஓ, அப்போ அந்த 3 டேபிள்ல இருக்கிறவங்களுக்கு சரியான சர்வீஸ் கிடைக்காது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்களே. எக்ஸாக்ட்லி. காலியா இருக்கிற டேபிள்ல சர்வர்ஸ் சும்மா நின்னுட்டு இருப்பாங்க. இத சரி பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சர்வர்களை மாத்தி விடுறது தான் இந்த டிலிமிட்டேஷன். சரியா? ரொம்ப கரெக்டான உதாரணம். அந்த ஹோட்டல் மேனேஜர் செய்யற வேலை தான் நம்ம டிலிமிட்டேஷன் கமிஷன் செய்யற வேலை. மக்கள் தொகைங்கிறது ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிக்கிற விஷயம் இல்லையே. ஆமா, வேலை தேடி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மக்கள் போயிட்டே தான் இருக்காங்க. நகரங்கள் வேகமா வளருது. இப்போ ஒரு கிராமப்புற தொகுதி இருக்குன்னு வச்சுப்போம். அங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு ஐடி சிட்டி இருக்கு. அங்க வேற மாநிலங்கள்ல இருந்து மக்கள் வந்ததால 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா இந்த 2 தொகுதிக்கும் தலா ஒரு எம்பி தான் இருப்பார் இல்லையா? அதுதான் பிரச்சனை. அந்த ஐடி சிட்டியில இருக்கிற 20 லட்சம் பேரோட ஒட்டுமொத்த குரலோட மதிப்பும் கிராமத்துல இருக்கிற 10 லட்சம் பேரோட குரலோட மதிப்பும் நாடாளுமன்றத்துல ஒன்னாயிடுது. அடாமா, இது எப்படி நியாயமாகும்? இது நியாயம் இல்ல. அதனாலதான் சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை வச்சு இந்த எல்லைகளை மாத்தி வரையறாங்க. அது மட்டும் இல்லாம SC ST மக்களுக்கான இடஒதுக்கீட்டை சரி பண்ணவும் இது ரொம்ப அவசியம். சரி, இந்த கமிஷனை பத்தி ஜனா டாக்குமெண்ட்ல படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்புறம் தேர்தல் ஆணையர்கள் இவங்க உட்காந்து ஒட்டுமொத்த எல்லைகளையும் மாத்துவாங்க. ஆமா, அவங்க தான் மாத்துவாங்க. ஆனா அவங்க வரைஞ்சதுக்கு அப்புறம் அதை எதிர்த்து எந்த ஒரு கோர்ட்டுக்கும் போக முடியாதுன்னு சட்டம் சொல்லுதே. இவ்ளோ பெரிய ஜனநாயக நாட்டுல இது கொஞ்சம் சர்வாதிகாரமா தெரியலையா? கோர்ட்டுக்கு போக முடியாதுங்கிறது வெளியில இருந்து பார்க்கும்போது முரண்பாடா தான் தெரியுதான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீதிமன்ற வரம்புக்கு வெளியே இதை வச்சிருக்காங்க. ஆனா இது ஏதோ ரகசியமா நடக்கிற ஒண்ணு கிடையாது. அப்போ மக்கள் அவங்க கருத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒவ்வொரு கிராமம் வார்டு வாரியா பிரிச்சு GIS மேப்பிங் மூலமா மேப் வரைவாங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் பப்ளிக் ஹியரிங் நடக்கும். மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள். ஆமா, அங்க அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் எல்லாரும் தங்களோட ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். அதையெல்லாம் பரிசீலனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் மேப் வெளியாகும். ஓகே, அப்போ மக்களோட குரலுக்கும் ஒரு வழி இருக்கு. சரி, மக்கள் தொகை மாறுது, எல்லைகளை மாத்துறோம், இதெல்லாம் லாஜிக்கா சரியா படுது. ஆனா ஜனா டாக்குமெண்ட்ல பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. 1971 முடக்கம் பத்தி சொல்றீங்களா? அதேதான். 1971க்கு அப்புறம் ஒட்டுமொத்த சீட்டு எண்ணிக்கையே மாறலன்னு இருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷமா எப்படி எந்த மாற்றமும் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. சுதந்திரம் கிடைச்ச புதுசுல அந்த முதல் 3 சென்சஸ்க்கு அப்புறம் கரெக்டா மறுசீரமைப்பு நடந்துச்சு. ஆனா 1976ல எமர்ஜென்சி சமயத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த 42வது திருத்தம் தானே? ஆமா, அதுபடி நாடாளுமன்ற சீட்டுகளோட எண்ணிக்கை 2001 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. அதாவது முடக்கி வச்சாங்க. அப்புறம் 2001ல மறுபடியும் ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதை 2026 வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க.
இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. அதாவது ஒரு குடும்பத்துல குழந்தைங்க எல்லாம் பெரியவங்களாகி புது ஆட்கள் வந்த பிறகும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்லயே எல்லாரையும் அடைச்சு வைக்கிற மாதிரி இருக்கு இது. ரொம்ப சரியான ஒப்பீடு. இப்போ அந்த வீட்டை இடிச்சிட்டு பெருசா கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த 2026 காலக்கெடு நெருங்குறதால தான் இப்போ புதிய விஷயங்கள் நடக்குது. இப்ப புரியுது டெல்லியில ஏன் புது பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்கன்னு. லோக்சபாவுல மட்டும் 888 பேர் உட்கார மாதிரி கட்டியிருக்காங்களாமே. ஆமா, 543 பேர் இருக்கிற இடத்துல 888 சீட் அமைஞ்சிருக்குன்னா அது 2026க்கு அப்புறம் தொகுதிகள் எந்த அளவுக்கு அதிரடியாக அதிகமாக போகுதுங்கிறதுக்கான சிக்னல் தான். இங்கதான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இந்த 888 சீட்டை எப்படி பிரிக்க போறாங்கங்கிற இடத்துல தான் சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் வருது. கண்டிப்பா. ஜனா அவங்களோட ஆவணத்துல இந்த நார்த் சவுத் டெமோகிராஃபிக் டிவைட் பத்தி ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, தமிழ்நாடு, கேரளா மாதிரி மாநிலங்கள் இதுல ரொம்பவே பயப்படுறாங்க. தென் மாநிலங்களோட இந்த பயம் உணர்ச்சி வசப்பட்ட ஒண்ணு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான லாஜிக் இருக்கு. 1970கள்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு மத்திய அரசு ஒரு பாலிசிய கொண்டு வந்தாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். ஆமா, தென் மாநிலங்கள் இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு சிறப்பா செயல்படுத்தினாங்க. இதனால இங்க மக்கள் தொகை கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஆனா வட மாநிலங்கள் அப்படி நடக்கல. உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரி மாநிலங்கள்ல பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இப்போ 2026ல மக்கள் தொகை அடிப்படையில சீட்டுகளை பிரிச்சா யாருக்கு அதிக மக்கள் தொகை இருக்கோ அவங்களுக்கு தான் அதிக எம்பிக்கள் கிடைப்பாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் வினோதமா இருக்கு. ஒரு அரசாங்கம் சொன்ன பேச்சை கேட்டு நல்லபடியா நடந்துகிட்ட மாநிலங்களுக்கு பவர் குறையும், பேச்சை கேட்காத மாநிலங்களுக்கு பவர் கூடும். இது ஒரு வளர்ச்சிக்கான அபராதம் மாதிரி இல்லையா? அதுதான் நிதர்சனம். இதனால தான் தென் மாநில தலைவர்கள் இத கடுமையா எதிர்க்கறாங்க. ஜனா டாக்குமெண்ட்ல இருக்கிற டேட்டாவை நான் இங்க சொல்லியே ஆகணும். சீட்டுகளோட எண்ணிக்கை 850 மாறுச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தோட சீட்டு மட்டும் 80லிருந்து 128 உயரும்னு கணிச்சிருக்காங்க. பீகாருக்கு 40லிருந்து 70 ஆகலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு 39லிருந்து 41 மட்டும்தான் ஆகுமா. கேரளாவுக்கு இப்போ இருக்கிற 20லிருந்து குறைஞ்சு கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த எண்கள் கட்சியின் நிலைப்பாட்டையோ எந்த மாநிலத்தோட சார்பையோ எடுக்கல. சவுத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, ரிலைஸ் பண்றோம். கண்டிப்பா நாம இருக்கிற டேட்டாவை தான் பாக்குறோம். ஓகே, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பிரதிநிதித்துவம் குறைந்தால் என்ன? அது என் அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்னு நேயர்கள் யோசிக்கலாம். இது வெறும் டெல்லியில நடக்கும் நாற்காலி சண்டை மட்டும் அல்ல, உங்க வரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட. நிதி ஆணையம், அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன், வரி வருவாய பகிர்ந்தளிக்க மக்கள் தொகையை ஒரு முக்கிய காரணியாக கொள்கிறது. ஓ, அப்போ மக்கள் தொகையை நாம குறைச்சதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்டு மக்கள் தொகை அதிகமா இருக்கிற வட மாநிலங்களுக்கு போயிடுமா? ஆமா, எந்த மாநிலத்துல அதிக மக்கள் தொகை இருக்கோ அங்க அதிக தேவை இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்குவாங்க. இதனால தென் மாநிலங்கள் பொருளாதார ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்படும். இது மாநில அளவிலான பெரிய அரசியல். நான் இதை கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல லோக்கலா யோசிச்சு பார்க்கறேன். புதிய தொகுதி எல்லைகள் வகுக்கப்படும் போது உள்ளூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பாதிக்கும்? இப்போ உங்களோட பகுதி ஒரு வேகமா வளர்ந்து வர நகர்ப்புற பகுதின்னு வச்சுப்போம். கமிஷன் மேப் வரையும் போது உங்களோட அந்த பகுதியை பக்கத்துல இருக்கிற ஒரு விவசாய கிராமப்புற தொகுதியோட இணைச்சிடலாம். அப்போ டோட்டலா சம்பந்தமே இல்லாத 2 தேவைகள் இருக்கிற மக்கள் ஒரே தொகுதிக்குள்ள வந்துருவாங்க. ஆமா, அந்த தொகுதியில இப்போ கிராமப்புற பகுதியில தான் அதிக வாக்குகள் இருக்குன்னா ஜெயிக்கிற பிரதிநிதி கிராமப்புற வளர்ச்சிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார். உங்க பகுதிக்கு வர வேண்டிய ரோடு, பிரிட்ஜ் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படும். ஆட, இது அரசியல் கட்சிகளோட ஒட்டுமொத்த வியூகமே மாத்திடுமே. பல வருஷமா இருந்த கூட்டணிகள், வாக்கு வங்கி எல்லாமே சிதறிடுமே. கண்டிப்பா. ஒரு செஸ் போர்ட்ல எல்லாரும் காய்களை அடுக்கி வச்சு ரெடியா இருக்கும்போது அந்த போர்டையே அழிச்சுட்டு புதுசா கட்டங்களை வரையறதுக்கு சமம் இது. தேர்தல் யுக்திகள்ல மாபெரும் மாற்றங்கள் ஏற்படும். வியப்பா இருக்கு. ஒரு பேப்பர்ல வரையற கோடு இவ்வளவு விஷயங்களை மாத்துதுன்னு கேட்கும்போதே தலை சுத்துது. ஓகே, நாம இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்ததை சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 2026 மறுசீரமைப்பு ஒரு மாபெரும் புவியியல் மற்றும் ஜனநாயக நிகழ்வு. ஒரு பக்கம் ஒருவருக்கு ஒரு வாக்கு, மறுபக்கம் வளர்ச்சிக்கு தண்டனையா அப்படிங்கிற கேள்வி. இந்த 2 துருவங்களுக்கு நடுவுல இந்தியா எப்படி ஒரு சமரசத்தை கண்டுபிடிக்க போகுதுங்கிறது தான் நம்ம பார்க்க போற மிகப்பெரிய வரலாற்று சவால். உண்மையான வார்த்தைகள். இப்போ விடைபெறுவதற்கு முன் விவாதத்தில் இல்லாத ஆனா சிந்திக்க தூண்டும் ஒரு புதிய கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன்.
சொல்லுங்கள். இப்போ அரசியல் அதிகாரம் மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கு. எதிர்காலத்துல பருவநிலை மாற்றத்தால் மக்கள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு பெருமளவில் இடம்பெயரும்போது இந்தியாவின் அரசியல் வரைபடம் என்னவாகும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அப்போ இந்த மாநில எல்லைகளுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா? ஒரு மேப்ல இருக்கிற கோடு ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை நிரந்தரமா தீர்மானிக்க முடியுமா? இத பத்தி நேயர்கள் நீங்க தான் யோசிக்கணும். கண்டிப்பா. இது ஒரு தொடர் விவாதம்தான். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு உங்களை விட்டுட்டு நாங்க விடைபெறுகிறோம். இந்த தேடலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.